ஹீரோக்களுக்கு தங்கச்சியா நடிச்சு தன்னோட கெரியரையே தொலைச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லக்ஷ்மி மேனன். கும்கி, குட்டிப்புலி, பாண்டிய நாடு மாதிரியான படங்கள் மூலமா தமிழ் சினிமாவுல முன்னணி ஹீரோயினா வரப்போனாங்க லக்ஷ்மி மேனன். ஆனா வேதாளம் படத்துல அஜித்தோட தங்கச்சியா நடிச்சு அவங்களோட கெரியரையே மொத்தமா மாத்திட்டாங்க. இந்த படத்துல லக்ஷ்மி மேனனோட கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு வாங்கியிருந்தாலோ, அஜித் மற்றும் லக்ஷ்மி மேனனோட அண்ணன் தங்கச்சி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகியிருந்தாலோ, லக்ஷ்மி மேனனோட கெரியருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு தான். அதுக்கப்புறமா இவங்கள தங்கச்சி கேரக்டருக்கு கூப்பிட்டாங்களே தவிர ஹீரோயினா நடிக்க பெருசா கூப்பிடல. ஹீரோவுக்கு தங்கச்சியா நடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட ஹீரோயின் இமேஜையே இழந்துட்டாங்க லக்ஷ்மி மேனன். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா மோகன். ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஒரு ஹீரோயினா மாறினவங்க தான் சரண்யா மோகன். அந்த டைம்ல பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க. வெண்ணிலா கபடி குழு, யாரடி நீ மோகினி, ஈரம் மாதிரியான படங்கள்ல தன்னோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினாகவும் செகண்ட் ஹீரோயினாவும் நடிச்சது. ஆனா வேலாயுதம் படத்துல விஜயோட தங்கச்சியா நடிச்சதுக்கு அப்புறமா தான் சரண்யா மோகனோட கெரியர் மொத்தமா திரும்பிச்சு. அந்த படத்துல விஜய்க்கு தங்கச்சியா நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் சரண்யாக்கு ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிச்சு. மீதி எல்லாமே தங்கச்சி கேரக்டர் தான். அதனால தமிழ் சினிமாவுல பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசை சரண்யாவுக்கு கடைசி வரைக்கும் நிறைவேறல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுகன்யா. 90s காலகட்டத்துல முன்னணி ஹீரோயினா இருந்த சுகன்யா பல வெற்றி படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆனா காலம் போக போக ஹீரோயின் சான்ஸ் குறைய குறைய நம்ம ஏன் இதை விட்டு வைக்கணும் அப்படின்னு அக்கா தங்கச்சி கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் கஷ்டப்பட்டு ஹீரோயினாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னா தன்னோட இமேஜை கொஞ்சம் வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஆனா சுகன்யா ஒரேடியா நான் அக்கா கேரக்டர் நடிக்க போறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி அப்படின்ற ஒரு நடிகை நம்ம தமிழ் சினிமாவில் இருந்ததையே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவையே கீர்த்தி சுரேஷ் தான் ஆள போறாங்க அப்படின்லாம் பயங்கரமா பில்டப் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ப அவங்களும் தொடர்ந்து முன்னணி ஹீரோக்கள் கூட மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட கெரியரை இழந்து இப்ப என்ன பண்றதுனே தெரியாம தவிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அண்ணாத்த படம் தான். ரஜினிக்கு தங்கச்சியா எப்ப கீர்த்தி சுரேஷ் நடிச்சாங்களோ அதுவும் அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆச்சோ தன்னோட ஹீரோயின் இமேஜையே இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, இனிமே என்னால ஹீரோ கூடலாம் ஜோடி போட முடியாது, நான் தான் மெயின் ஹீரோவே அப்படின்னு ஹீரோயின் சப்ஜெக்டா எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே பெருசா கை கொடுக்கல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்தமா செட்டில் ஆயிட்டாங்க. இனிமே தமிழ் சினிமா பக்கம் வருவாங்களோ வரமாட்டாங்களோ?